எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்த்ததுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, அப்புறம் கமெண்ட்லாம் பண்ணதுக்குங்க. ஆக்சுவலாக டியூஸ்டே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேங்க. ஆனால் என்னவோ தெரில, இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. ரீசெண்ட் டேஸாக ஏதோ மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. யாராவது கிடைப்பாங்களா, சண்டைக்கு போகலாமான்னு இருந்துச்சு இன்றைக்கி காலையிலேருந்து. சரி, எங்கள் வீட்டுக்காட்ட போய் வம்பெடுக்கலான்னு போனேன். அவங்க ஏற்கனவே பிஸியாக இருந்தாங்க. என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் இருக்கிற ரூம்லேயே அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தேன். அவர் கேட்கலின்னா கொஞ்சம் சண்டை போடலாமான்னு பார்த்தேங்க நான். இன்றைக்கி என்ன பார்த்து அதிசயமாக என்னாச்சுன்னு கேட்டாருங்க. சரி, இவ்வளோ நல்லவராக இருக்காரு, அவர்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு கமெண்ட் வந்துட்டேங்க. வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு. இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க செடிக்கு. இல்லைங்க, இது பேர் பிரியாணி, செடியோட பிரியாணிங்க. நான் யூஸ்வலாகவே இந்த மாதிரி பானையில் தாங்க போட்டு செய்வேன். ஃபஸ்ட்டு பக்கெட்டில் செஞ்சேன். அது டைம் நிறைய எடுத்துக்கிச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பானையில் செஞ்சால் ஈஸியாக இருக்குது. இப்போ நான் கிளறிட்டு இருக்கிறது 2 வீக்ஸ் ஓல்டு தாங்க. அதுவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு கிளறிட்டு இருந்தேன் இல்லைங்க, அது 3 வீக்ஸ் ஓல்டு. அது பாருங்கள் ரொம்ப நல்லாவே ரெடியாக இருந்தது. இனிஷியல் டேஸில் இந்த கம்போஸ்ட் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க. கம்போஸ்ட் மேக்கர்னு ஒன்று கிடைக்கும் அமேசானில், அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, பயங்கர சிம்பிள். இப்போது இதோட ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. ஆக்சுவலாக நைட்ரஜனும் கார்பனும் மிக்ஸ் ஆகும்போது தாங்க அந்த டீகம்போஸ் ஆகும். சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, கார்பன்னா ப்ரௌன்ஸுங்க, காஞ்சி போனதெல்லாம். நைட்ரஜன்னா க்ரீன்ஸ், எல்லாம் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டில் கொண்டு போகிறோம் இல்லைங்க, அது. இப்போ கார்பன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக கம்போஸ்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே ஒரு பாட் கம்போஸ்ட் அப்படியே வச்சுக்குவேன். நான் செடிக்கு போட மாட்டேன். அப்புறம் கிச்சனில் கிடைக்கிற க்ரீன் வேஸ்ட்டை கொண்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நான் போட்டு வச்சுருவேங்க. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே கண்டிப்பாக ரெடி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எல்லா பனையில் இருக்கிறதையும் கொட்டிட்டுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நான் கீழேருந்து கொண்டு வந்திருக்க க்ரீன் வேஸ்ட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் 1 வீக்கில் காமிக்கிறேன். 1 வீக்கில் எல்லாமே ரெடி ஆகிருக்கும். தண்ணிக்கு பதிலாக பட்டர் மில்க் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக நடந்துருங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டியும் கீழே கொட்டி பண்ணால் கீழே பயங்கரமாக அழுக்காயிருதுங்க. அதை மறுபடியும் கழுவி விடணும். 2-3 வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி, நான் ஒரு கார்டன் மேட் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. ஆனால் அதை எங்கே வச்சனே தெரில. எப்போ பார்த்தாலும் மறுபடியும் இப்படி கீழே போட்டு கழுவிட்டுருக்கேன். கர்ணனுக்கு அவரோட குரு இந்த மாதிரி தக்க சமயத்தில் அவர் கற்றுக்கிட்டதை எல்லோரும் மறந்து போகணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க இல்லைங்க. அது மாதிரி எனக்கு யாரோ சாபம் கொடுத்தாங்களோ என்னமோ தெரில. அது என்னமோ எனக்கு தேவையான பொருள் எனக்கு தேவையான நேரத்தில் காணாமல் போயிடுதுங்க. என்ன மாயமோ தெரில, என்ன மந்திரமோ தெரில, நான் ஏதாவது சேஃபாக வச்சா மட்டும் அது காணாமல் போயிடுதுங்க. எப்போவாவது இந்த ஸ்டெப்ஸில் க்ளீன் பண்ணால் எனக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும், எதையாவது சேஃபாக வச்சுருவேணுன்னு. ஏன்னா அதை எப்படி தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சரி விடு, அது எங்கே போயிட போகுது, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நம்பிக்கையில் அப்படியே விட்டுறதுங்க. அப்புறம் கடைசியில் அப்புறம் என்னங்க, பொங்கல் வேறு வரப்போகுது. எல்லோரும் க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மந்த்து பேக் டு பேக் ஒரே விசேஷம்தாங்க. நியூ இயர் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரமே திருவாதிரை, அப்புறம் இப்போது பொங்கல் வரப்போகுது. மோஸ்ட்லி பொங்கல்னால் நாங்கள் ஊருக்கு போயிடுவோங்க. எங்கள் ஊரில் பொங்கல் ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. விளையாட்டு போட்டி இருக்கும், மாட்டு பொங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதோடு சேர்ந்து பொங்கலில் எங்கள் அம்மா தான் வைப்பாங்க. அதனால் வேலையும் ஒன்றுமே இருக்காதுங்க. அப்புறம் சூரியன் பொங்கல்லாம் நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கோயிலில் போய் வச்சு கொண்டு வந்துடுவாங்க. பேசிக்லி நம்மளோட வேலை என்னென்னா, நீட்டாக கிளம்பிக்கிட்டு கசின்ஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாட்டு போட்டி பார்க்க போய்கிட்டு வந்துட்டுருப்போங்க நாங்கள். அவ்வளோதான், எங்களுக்கு பொங்கல் முடிஞ்சிடும். ஆனால் இங்கேருந்து அப்படி இல்லைங்க. வருஷம் சூரியனுக்கு தாங்க பொங்கல் வைப்போம். ஆனால் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் வைப்போம். எப்படியோ சூரியன் வானத்தில் தான் இருக்கார், எப்படியாவது பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையில் கீழே வரைஞ்சி வச்சுக்கோங்க சூரியனை. நாங்களும் வருஷம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி சூரியன் மறையிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது ஓடி போய் சூடை மட்டும் காமிச்சிருவோங்க டக்குன்னு. அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சூரியனை வரைஞ்சி வச்சுக்கிட்டு பொங்கல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்ருவாங்க. வருஷம் எங்கள் பொங்கல் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இந்த வருஷமாவது நல்லா கும்பிட்டுருணுங்க யோசிச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாங்க.
என்ன இருந்தாலும் பொங்கல்னால் பட்டி பொங்கல் தாங்க. பட்டி பொங்கல் இல்லாமல் பொங்கல் முடிஞ்சாலே ஒரு மாதிரி பொக்குன்னு இருக்குங்க. இப்போல்லாம் எங்கள் வீட்லேயும் மாடலிங்க அங்கே ஊரில். அதனால் ஊருக்கு போனாலும் இப்போ எங்கள் சித்தி வீட்டில் பெரியம்மா வீட்டில் தான் போய் கொண்டாடுவோம் நாங்கள். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா அவங்க வீட்லேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சாரிங்க, இன்றைக்கி எனக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. நான் பாட்டுக்கு எனக்கு தோணுதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேங்க. மைண்ட் அப்படியே பயங்கர பிளாங்காக இருக்குங்க. இது முடிச்சுட்டு அடுத்தது சமைக்க போகணுங்க. ஐயோ, சமைக்கிறதுனாலே இப்போ என்னமோ எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணுங்க. எலி தானாகவே போய் இடையில சிக்கிக்கிற மாதிரி நானாகவே ஒரு வேலை வச்சுக்கிட்டேங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆக்சுவலாக சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சப்பாத்தி சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எங்கள் ஊரில் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அப்புறம் அதோட முன்னாடியெல்லாம் கடையிலேயே வாங்கி சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ அக்சசிபிளாக இருக்காது. நாங்கள் கரூர் போகணும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால் நாங்கள் அடிக்கடி கரூரும் போக மாட்டோம் அப்படிலாம். இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, எல்லாம் மாறிடுச்சு. எல்லா பக்கமும் எல்லாமே கிடைக்கிது. இப்போது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சின்ன வயசில் சாப்பிடாதனால இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க சப்பாத்தி. ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. 3 நேரமும் சப்பாத்தி இருந்தாலும் சாப்பிடுவார் அந்த மாதிரி. அதனால் முன்னாடிலாம் ஒரு மந்த்லி ஒன்ஸு இல்லாட்டி எவ்ரி அதர் மந்த் மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக 6 months ஒன்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த டைமு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதனால் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. அதான் கொஞ்சம் தப்புன்ட்டேன். சப்பாத்தி நாளைக்கு செஞ்சுருந்துருக்கலாம். இன்றைக்கி 2 புது ஐட்டம் செய்கிறனால 2மே கஷ்டமாக போயிடுச்சுங்க. Soft strums of the warm acoustic guitar blend with the gentle sound of... இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து நைட்டுக்கு செஞ்சேங்க நான். ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இந்த ரெசிபி வந்து நான் முன்னாடியே பார்த்து வச்சுருந்தேங்க. அப்புறம் ஏற்கனவே சமைக்கிறதுக்கு பிடிக்காதனால சரி இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சால் நமக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தேன் இது செய்கிறதுக்கு. அந்த ரெசிபி பார்க்கும்போதெல்லாம் செம்ம ஈஸியாக தாங்க இருந்துச்சு. பயங்கர ஈஸின்னு நினச்சிக்கிட்டு தான் ஆரம்பித்தேன் நான். ஆரம்பிக்கிற போதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, செய்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்குது, சட்னியும் செய்ய தேவையில்லை, சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆரம்பித்தேங்க. கடைசியில் இழுத்துக்கிட்டே போயிடுச்சுங்க. இழுத்துட்டு போனது கூட பரவாயில்ல, கடைசியில் ஒழுங்காகவே வரலைங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக ரொம்ப நேரமாக போராடி நானாகவே ஒரு டிசைன் கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்ம சூப்பருங்க, அல்டிமேட்டு. அப்புறம் என் பையன் சொன்னாங்க, இது வரைக்கும் செஞ்சதுலேயே இதுதான் செம்ம சூப்பர்னு. அப்புறம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேங்க நான். சத்தியமாக அந்த ஷேப் வந்து நானாக தாங்க கண்டுபிடிச்சேன். செம்ம யூனிக்கான ஷேப்பு. நான் செஞ்சதுக்கப்புறம் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல எதுலேயுமே. அதனால் காப்பிரைட் கூட வாங்கலான் இருக்கேங்க. நீங்களும் பார்த்துட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க பாருங்கள். அந்த ஷேப்பை நீங்கள் தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க? இப்போ நான் பண்ணியிருக்கிற ஷேப்பு செம்ம ஈஸிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பேர் சொன்னதுக்கப்புறம் இதுக்காக எவ்வளோ பில்டப் கொடுத்தா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் இது கண்டிப்பாக நிறைய பேர் இதை வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நானும் இதை ஃபஸ்ட் டைமுங்க. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நான் இதை ட்ரை பண்ணுவேங்க. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி எங்கள் எல்லாருக்குமே. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து வீட் ஸ்டார்ச் வாங்கிக்கிட்டேங்க. எதுக்குன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸியாக அந்த டெக்ஸ்சருக்காகங்க. நீங்கள் வந்து மைதா எடுத்துக்கலாம், இல்லை வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாங்க. ஆனால் இதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் கலருக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெட் கலர் கேபேஜ் எடுத்து கட் பண்ணி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை சூடு பண்ணிவிட்டு அது ரொம்ப நல்லா பாயில் ஆகணுங்க. அப்படியே நல்லா கொதிக்க இருக்கும்போது கொண்டு வந்து அந்த வீட் ஸ்டார்ச்சில் ஊற்றினோன்னா அதுலேயே கொஞ்சம் குக் ஆகிக்குங்க. அப்புறம் நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணுங்க. அடுத்தது ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணலாம். அது என்னென்ன காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அது நிறைய போட்டிங்கன்னா நிறையா நல்லாயிருக்கும்.
அதாவது நிறையான்னா நிறையா வெரைட்டி சொல்கிறேங்க நான். ஒரு 4-5 வெரைட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பூ எங்கேருந்துடா திடீர்னு வந்துச்சுன்னு பார்க்குறீங்களாங்க? மத்தியானம் நான் அந்த போகன்வில்ல கொண்டாந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதை பார்த்துட்டு இவர் எங்கள் வீட்டுக்காரர் போய் நைட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த ஃப்ளவர்ஸை வந்து தண்ணியில் போட்டு வைக்கும்போதுங்க ஒரு 2-3 ஸ்பூன் சுகரு ப்ளஸ் ஆஸ்பிரின் டேப்லெட் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வாட்டர் கூட அவ்வளோ ஈஸியாக கண்டாமினேட் ஆகாதுங்க, நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. அவ்வளோதாங்க. இந்த பூவெல்லாம் தண்ணியில் போட்டு வச்ச உடனே வீடே ஏதோ பளிச்சுன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. சூப்பராக. நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா, இங்கே சர்ஜாப்பூர் ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கிரைசாந்தமம் ஃபார்ம் நியர் மீன் கொடுத்து பாருங்கள் கூகுளில். அது நிறைய இடம் காமிக்கும். உங்களுக்கும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் வாங்கிக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி இந்த 4 காய் தாங்க எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சாப்பரில் போட்டுடலான்ட்டு. அப்புறம் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இது கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டுங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து தொட்டுக்கிறதுக்குங்க சோயா சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் போட்டு கூட நிறையா டில் சீட்ஸ் போட்டேங்க. இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சரி இந்த ஷேப்லாம் பயங்கர ஈஸி, நம்ம பின்னிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் குக்கரில் இட்லி குக்கரில் வச்சுட்டாங்க. ஏற்கனவே இட்லி குக்கரில் தண்ணி கொதின்னு கொதிச்சு ஆவியாக போயிட்டுருக்குங்க. இங்கே இந்த ஷேப்பே வர மாட்டேங்குது. நான் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கறலாம் ஓரளவுக்கு வந்ததை வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 உருண்டை வீணாக போச்சுங்க. இப்போ அந்த பிளேட்டில் மேலே இருக்கு இல்லைங்க, அந்த ஷேப்லாம் எதோட ரெஃபரன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இந்த பொங்கலுக்கு மாடு வரைகிறேன்ட்டு என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருந்தாங்க இல்லைங்க, மீம்ஸ் பார்த்தோம்ல முன்னாடி ஒரு டைமு, அதுக்கு சமமாக நீங்கள் சிரிச்சிருவீங்க. இது இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க ஒரு ஷேப்பு, இந்த ஷேப்புக்கே செட்டில் ஆகலான்னு பார்த்தேங்க நான். அப்புறம் தான் திடீர்னு என் மூளை யூஸ் பண்ணி புது ஐடியா கண்டுபிடிச்சி புது ஷேப்பை கண்டுபிடிச்சிட்டேங்க நான். இப்போ வாங்க அந்த ஷேப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஷேப்பு சூப்பரு, டேஸ்ட்டு செம சூப்பருங்க. செஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கே மனசே வரலைங்க, வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கலான் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் அம்மாலாம் இதை நேரில் பார்த்துருந்தாங்கன்னா பயங்கரமாக பாராட்டியிருப்பாங்க என்னைய. நான் ஃபோட்டோ கூட எங்கள் அம்மாவுக்கு அனுப்பலைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணுவாங்கன்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் காமிக்க போகிறேன். இந்த குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா க்ராக்கரி கலெக்ஷன் காமிச்சிருக்கேங்க நான். அது எனக்கு வீடியோ எப்படி எடுக்கிறதுனே தெரில. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, அப்புறம் நான் லிங்க் அனுப்புகிறேங்க. அதுக்கு பாதி பொருளுக்கு லிங்க் இருக்குமான்னு கூட தெரிலங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழசு, ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு 15 இயர்ஸ் ஓல்டு மாதிரி இருக்குங்க எல்லாம். அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க, அதில் வீடியோவில் காமிக்கல. மேபி அடுத்த வீடியோலலாம் யூஸ் பண்ணேன்னா அப்போ யூஸ் பண்ணும்போதே சொல்கிறேங்க நான் அதை எங்கே வாங்கினேன்னு. Soft strums of the warm acoustic guitar blend with the gentle sound of the waves crashing against the shore. A serene melody weaves through the breeze, creating a soothing rhythm that mirrors the ocean's ebb and flow. The sound of distant gulls and the rolling tide
paradise, where stress dissolves like footprints in the sand. Under the boughs where the shadows play, the wind இதெல்லாம் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேங்க. இது கூடயே இன்னும் 2 சூப் பவுல்ஸ் இருக்குது, அது காமிக்க மறந்துட்டேங்க. இது வந்து ஃபூஜிஹாரோன்னு ஒரு சைட்டில் இருந்துங்க. இது உங்களுக்குலாம் தெரியும், இது நெஸ்டேஷியாவோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுங்க. இதுவும் எனக்கு தெரிலங்க இப்போ இருக்குமான்னு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்புறம் இந்த குக்கிங் பாட்டும் நெஸ்டேஷியாவோட தாங்க. இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சென்னையிலேருந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவோடதுங்க. அப்புறம் இந்த எல்லோ கலர் டீப் பிளேட்டும் இந்த போரரும் எலமெண்ட்ரியோடதுங்க. இந்த பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் வந்து ஹோம் சென்டரோடதுங்க. இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணுங்க. இது வந்து பாரத் கிராக்கரிஸ் பெங்களூர்லேருந்து. இது வந்து ஹோல்சேல் ஷாப் மாதிரி. இவங்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணுறாங்க. கொஞ்சம் ஐட்டம்ஸ் யூனிக்காக இருக்குங்க, அது ரீட்டெயிலில் கூட கொடுப்பாங்க. போனீங்கன்னா ஆஃபீஸ்லாம் கூட இருக்குங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.